ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1/23 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கல பாருங்கள். எடுத்துக்காட்டு 1/23 f(x), g(x), h(x) கொடுத்துருக்காங்க. ஓகேவா? f(x) = 2x + 3, g(x) = 1 - 2x, h(x) = 3x எனில் f.g.h = f.g.h, அதாவது இந்த பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? என்ன நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் f(x), g(x), h(x) எடுத்து எழுதிக்கிறேன். f(x) = 2x + 3, g(x) = 1 - 2x, அப்புறம் h(x) = 3x. ஓகே, இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ LHS, RHS எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு LHS இதை எடுத்துக்கலாம். அப்போ LHS என்ன கண்டுபிடிக்கணும்? f.g.h கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, இந்த சேர்ப்பு வெட்டு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி டாட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எது வந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் மற்றதை எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் எடுத்துக்கலாம் பாருங்கள். அப்போது g.h, இப்போ அதுக்கு என்னென்னு கொடுக்கணும்? ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கணுமா? ஓகேவா? இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தானே. அதாவது என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ g.h(x) நான் கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு இதை எப்படி போடணும் சொல்லுங்கள்? அதாவது இங்கே ஜீன் இருக்குது, அப்போ ஜீன் போட்டுட்டோம். இங்கே டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிறது அப்படி எழுதிடல. அப்போ அதாவது h(x). ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ g அப்படியே இருக்குது, நான் அப்படியே வச்சுட்டேன். h(x) இருக்கா? h(x)க்கு பதிலாக நம்ம என்ன இங்கே எடுத்திருக்கோமோ அதை எடுத்து எழுதிடலாம். h(x)க்கு 3xன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை பாருங்கள், இதை பார்த்தா இப்படி இருக்குது, g(x) மாதிரி இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3xன்னு இருக்குது, அவ்வளோதானே. அப்போ இங்கே எக்ஸுக்கு 3xன்னு இருக்குன்னா இதுலேயும் நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3xன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே g(3xன்னு எடுத்துட்டா இங்கே 1 - 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்? 3xன்னு கொடுக்கணும். அப்போது 1 மைனஸ் இந்த ரெண்டையுமே பெருக்கணுமா? 2 3 6, அப்போ 6xன்னு வருது. இதுதான் என்னது? g.h(x)ங்கிறது. சரி, இப்போ g.h இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? f டாட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? f.g.h கண்டுபிடிக்கணும். அப்போ f.g.h இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆஃப் எக்ஸ் போடணும். ஓகேவா? மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்? இங்கே g.h இது கண்டுபிடிக்கும் போது g போட்டு அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுமா? அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும்? f போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே இருக்கிறது இப்போ இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இதுக்கு பதிலாக போட்டுடலாம் பாருங்கள். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக இதை போட்டோம் அப்படின்னா இங்கே f ஆல்ரெடி போட்டிருக்கோம். அப்போ 1 - 6xன்னு வரும். ஈக்குவல் டு இப்போ இது பாருங்கள், f(x) மாதிரி இருக்கா? f(x) மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 - 6xன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1 - 6xன்னு கொடுத்தா முடிஞ்சது, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f(x)ங்கிறது 2x + 3. அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக 1 - 6xன்னு கொடுத்துட்டு +3. இப்போ பாருங்கள், இது உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா? ஏன்னா இந்த 2ங்கிறது 2க்குமே பொதுவானது. அப்போ இங்கே பெருக்கணும் அப்படின்னா 2 2 மைனஸ் இருக்குது, -2 6 12 x + 3ன்னு வருது. அப்போது நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வருது? f.g.h(x) ஈக்குவல் டு இப்போ இங்கே ரெண்டையுமே கூட்டணுமா? 2யும் 3யும் கூட்டணும் அப்படின்னா 5 - 12x. ஓகேவா? இதுதான் LHSக்கான ஆன்சர். அதே மாதிரி RHS எடுக்கலாமா? பாருங்கள், RHS என்ன கண்டுபிடிக்கணும்? f.g.h கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிச்சிடலாம் பாருங்கள். f.g இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ் போட்டு எழுதணும். அப்போ இங்கே எஃப்ன்னு இருக்குது, எஃப் போட்டு டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த எஃப்ங்கிறத நான் அப்படியே வச்சுட்டு g(x)ங்கிறது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நான் எழுதிடுறேன். g(x)ங்கிறது 1 - 2x. இப்போ பாருங்கள், f(x) அதே தான் எக்ஸுக்கு பதிலாக 1 - 2xன்னு இருக்குது. அப்போது f(x)ங்கிறது 2x + 3. அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக 1 - 2x + 3. இப்போ பாருங்கள், f.g(x)ங்கிறது இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா? பெருக்கணும் அப்படின்னா 2 2 மைனஸ் 2 2 4 4x + 3ன்னு வரும். இப்போ இது எப்படி வரும்? இந்த 2யுமே கூட்டணும் அப்படின்னா 5ன்னு வருமா? 2யும் 3யும் கூட்டினா 5, இங்கே -4xன்னு இருக்குது. ஓகேவா? இது என்னது? f.g மட்டும்தான். இன்னும் என்ன பண்ணணும்? .h பண்ணணும் இல்லையா? இப்போ பாருங்கள், f.g.h. ஓகேவா? அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ எக்ஸ் போட்டுட்டு இப்போ என்ன இது எப்படி வரும் பாருங்கள்.
இப்போ எஃப் அதாவது இங்கே எஃப் டாட் ஜின்னு வந்ததுன்னா எஃப் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், எஃப் டாட் ஜி அப்படியே ப்ராக்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது நான் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை எடுத்து எழுதணுமா? இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது எடுத்து எழுதியில் இந்த எஃப் டாட் ஜிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னது, அதோடது 3x. ஓகேவா? இப்போ இதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. அதுதானே நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3xன்னு இருக்குது. அப்போது ஈக்குவல் டு, அதாவது இங்கே நம்மளுக்கு வந்தது என்ன, 5 மைனஸ் 4xன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3xன்னு கொடுத்தா முடிஞ்சது. இப்போ 5 மைனஸ் 4, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3xன்னு கொடுக்குறேன். அப்போ 3x. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 5 நான் 3 12 மைனஸ் 12 எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இது இதோட ஆன்சர் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸில் நம்ம எடுத்துக்கிட்டது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது, இதை நான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன், இதை செகண்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் 5 மைனஸ் 12 எக்ஸ்ன்னு வந்தது, இங்கேயும் 5 மைனஸ் 12 எக்ஸ்ன்னு வந்தது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே, அதாவது 1 ஈக்குவல் டு 2, அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் எடுத்துக்கிட்டது எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அவ்வளோதான், என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.